கொஞ்சம் காலமுக்கு. அப்பா மெதுவாடி. சாரி அத்தை. ஐயோ ஐயோ செத்த செத்த. பிடிச்சேன். எங்கடி மெதுவா பிடிச்ச? விட்டுடு விட்டுடு விட்டுடுமா. நீ பிடிக்காத. உங்க உடம்புதான் ரொம்ப பெருசு, ஆனா பலமே இல்ல. ஊர சத புதுக்கு புதுக்குன்னு அமுங்குது. இப்படி வேலைக்கு நல்லா தின்னுட்டு ஒரு வேலையும் செய்யாம அப்படியே படுத்துட்டு புத்தகம் படிச்சீங்கன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? கொழுப்பும் திமிரும் ஏறி போகும். அத்தை, உங்க உடம்புல கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஏய் ஆமா அத்தை, இப்படி கொழுப்பும் திமிரும் ஏறி போச்சுன்னா திடீர்னு நெஞ்சு வலி வந்து செத்து போயிடுவாங்களா? இனிமே கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யுங்க அத்தை, அப்பதான் உங்க கொழுப்பும் திமிரும் அடங்கும். பல்ல உடைப்பேன் நாயே. ஏதோ புரியாத கழுதியா இருக்கியே, போனா போதுன்னு விட்ட வாய் கொழுப்பு ஜாஸ்தியா இருக்கே. இப்பவே உன்னைய உங்க அப்பனைய வீட்டை விட்டு. அத்தை, அத்தை, மூத்த மருமகளை விரட்ட மாதிரி என்னையும் விரட்டிடாதீங்க அத்தை. ஏதோ உங்க நல்லதுக்கு சொன்னேன். இனிமே உங்களுக்கு வயிற்று வலி வந்து செத்தாலும் சரி, நெஞ்சு வலி வந்து செத்தாலும் சரி, நான் வாய் திறக்கவே மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க. ஒப்பாரி வச்சு ஊரை கூட்டாத. ஏந்திரு, போய் வேலையை பாரு. உன்னை பாம்புன்னு நினைச்சு அடிக்கவும் முடியல, பழுதுன்னு நினைச்சு ஒதுங்கவும் முடியல. அத்தை, காலை பிடிச்சு விட்டா. வேண்டாமா வேண்டாம், நீ போய் வா. சாமி ரொம்ப நேரமா நிக்கிறாங்க, தீர்த்தம் கொடுங்க. சாமி, எனக்கு காதை காட்டியா? என்ன சாமி காலைல ஊத்துறீங்க? ஊரைய சுத்தம் பண்றேன். நான் ஒரு வித்தியாசமான சாமி. அடேங்கப்பா, கிணறு மாதிரி இருக்கு. நாசமா போங்க, நாசமா போங்க. வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. சாமி கும்பிடுறேன், சாமி கும்பிடுறேன். என்னது? கோழி முட்டைங்க. நான் என்ன உத்தராட்ச கொட்டை நான் சொன்னேன்? சும்மா ஐயா. என்ன சின்னையா, என்ன விசேஷம்? இது பிரசாதங்க. இதுல 100 முட்டை இருக்கு. நீ வச்ச கோழி பண்ணை என்னைக்கு நாசமா போகட்டும்னு நீங்க சொன்னீங்களோ அன்னையில இருந்து என் கோழி ஒவ்வொன்னும் முட்டை போட ஆரம்பிச்ச. கோழி முட்டை போடாம வேற என்ன கண்ணுக்குட்டியா போடும்? அது இல்லைங்க, எங்க வீட்டு கோழி ஒவ்வொன்னும் ஒரு நாளைக்கு 2 முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. அதை விட பெரிய அதிசயங்க, எங்க வீட்டு சேவல் கூட முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் சாமியோட மகிமை. சேவல் முட்டை போடுதா? என்னங்கடா இது? ஆமா சாமி, இன்னைக்கு எங்க வீட்டு திண்ணில ஒரு சேவல் உட்கார்ந்து இருந்தது. அதை விரட்டி அடிச்ச. அதுக்கு அடியில பார்த்தா ஒரு முட்டை இருந்துச்சு. எல்லாம் சாமியோட மகிமை. அது கோழி முட்டையிட்டு இருக்கும், சேவல் வந்து அது மேல உட்கார்ந்து அடகாத்திருக்கு. அதை சொல்றான். ஏன் அருள்ல இதெல்லாம் நடக்காதோ? இது என்ன பிரமாதம்? போன வாரம் சேவல் வாயிலேயே முட்டையிட்டுச்சு. கீழே கிடந்த முட்டையை கவ்வி இருக்கும். ரொம்ப நேரம் பேசினேன். எல்லாருக்கும் தீர்த்தத்தை காதல தான் ஊத்துனேன். உனக்கு மூக்குல ஊத்திடுவேன், அப்புறம் தும்மியே செத்து போயிருவேன். சாமி என்ன சின்னையா? அப்புறம் இவன் நான் பெத்த மகன். நாங்க என்ன இல்லையா? இல்லைங்க, இவன் இன்னைக்கு பரீட்சை எழுத போறான். உங்க வாயால 4 கெட்ட வார்த்தை சொல்லி இவனை ஆசீர்வாதம் பண்ணுங்க. பரீட்சை எழுத போற? எழுது எழுது. உங்க அப்பா எனக்கு முட்டை கொண்டாந்து கொடுத்த மாதிரி பள்ளிக்கூடத்துல 100க்கு முட்டை தான் வாங்குவேன். பரீட்சை எழுதி நாசமா போ. கும்பிடா கும்பிடு. சாமி, இது என்ன யானை முட்டை? ஓ, உன் தலையா? எங்க கொண்டாந்து தலைய வச்சிருக்கான் பாரு. சாமி சாமி சாமி, நாசமா போ, நாசமா போ. என்ன கண்ணீரு? ஆனந்த கண்ணீர் சாமி. உங்கள் அருள்வாக்குல சேவல் முட்டை போடுங்க. இனிமே காளை மாடு பால் கறக்கும். அநேகமா புல்லெல்லாம் நெல்லாகும். அமோகமா இந்த ஊரே செழிப்பாடும் போல் இருக்கு சாமி. கிண்டலா? நல்லாரு நல்லாரு. சாமி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சாமி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ராங் நம்பர். எது ராங் நம்பர்னா எதுக்கு எடுத்தேன்றியா? நீ தானே போட்ட. அடச்சா வையா. அடடே வாங்க சம்பந்தி. என்ன சம்பந்தி ஆச்சரியமா இருக்குது? ரொம்ப வீரமா பேசுறீங்க. வீட்டுல சம்சாரம் இல்லையோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஒருத்தர் ராங் நம்பர் போட்டுட்டு அவன் என்னையே திட்டுறான். சம்பந்தி, நீங்க குரங்கு வளர்க்குறீங்களா? சொல்லவே இல்லையே. என்ன சம்பந்தி விளையாடுறீங்க? குரங்கு வளர்க்குற வயசா இது? பல்லி வளர்க்குற வயசுதான். இருந்தாலும் பின்னால திரும்பி மேல பாருங்க. என்ன பின்னால மேல? ஐயோ யோ, இது என்ன பந்து விளையாடுற இடமா? இது என்ன வயக்காடு நினைச்சியா? கீழே இறங்கி வாங்கயா. யாரு இந்த ஜந்துக்கள்? ஓ மாதிரி அவரு ஒரு சம்பந்தி தான். நம்ம பாலுவுக்கு அங்கதான் பொண்ணு எடுத்திருக்கிறோம். பார்த்து எடுக்க கூடாது. உமக்கு நல்லா வேணும். என்ன மாதிரி சம்பந்தி கிடைப்பானா? என் பொண்ணையே அடிச்சு விரட்டிட்டீங்க. ஏன் புரியாம பேசுற? நானும் அடிச்சு விரட்டினேன். நானும் என் பையனுமே என் பொண்டாட்டிக்கு அடங்கி போறோம்.
உன் மகன் என்ன ராணி மங்கம்மாவா? அட்ஜஸ்ட் பண்ணி போக கூடாதா? என்னங்க பண்றது? ரோஷமுள்ள குடும்பத்துல இருந்து வந்துட்டா. நாங்க என்ன மானகட்ட குடும்பமா? இப்ப இல்லாத பத்தி என்ன? நீதானே என் கிளப்புன. இந்த பாரு, எதுக்கும் என் பொண்டாட்டிய பார்த்து பேசு. நான் உன்னை சப்போர்ட் பண்றேன். எப்படி? இது வரைக்கும் வாயால கட்ட, இப்ப கையால கட்டுற. சும்மாரியா? மாமா மாமா, கீதா சௌக்கியமா இருக்கல மாமா? கீதாவை ஏன் மாமா நீங்க கூட்டிட்டு வரல? உங்க அம்மா தான் அவளை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே மாப்பிள்ள. மாமா மாப்பிள்ள, என் பொண்ணதான் உனக்கு கட்டி கொடுத்தேன். கையை எடு. மாமா, ஒரு யோசனை. ஒரு நல்ல நாள்ல நீங்களும் கீதாவும் நேரா வந்து எங்க அம்மா கால்ல தொப கட்டின்னு விழுந்தீங்க வச்சுக்கோங்க, எல்லாம் சரியா போயிடும். என்ன மானம் கெட்டவன் நினைச்சியா? அப்படியே நான் கால்ல விழுந்தாலும் கீதா விழ மாட்டா. எழுந்து. மாமா, இந்த ஜென்மத்துல நானும் உங்க பொண்ணும் சேர்ந்து வாழ்ற பாக்கியம் கிடையாது. இந்த வீட்டுல மான ரோஷம் எல்லாம் பார்த்தா வாழ முடியாது மாமா. என் தம்பி சம்சாரத்தை பாருங்க, மகா கெட்டிக்காரி. சமயம் வரும்போதெல்லாம் எங்க அம்மாவா வாரு வாருன்னு வாருவா. சண்டை வர மாதிரி இருந்தா கபால்னு கால வந்துருவா. கபால் எப்படி விழுவுறா? தர உடையிற மாதிரி விழுவுறா. அவ வெறும் பயலோட மாவ, படிப்பு வாசனை இல்லாதவ, கால்ல விழுவா. ஏமாவ அப்படி இல்ல, பிஏ. என்ன சிரிப்பு? சம்பந்தி, நானும் பூனையும் பந்து விளையாண்டுமா, அங்க ஒரு கை இல்லாம ரவிக்கு போடாம இப்படி நின்னுதே ஒரு பொம்மை. அத என்ன பண்ணீங்க? பந்துல ஒரே அடி, பொம்மை கீழே விழுந்து சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. ஐயோ, என் பொண்டாட்டி ஆசையா 5000 ரூபாய் கொடுத்து வாங்கின பொம்மையாச்சு. தெரிஞ்சா பெரிய ரகலை இல்லையா நடக்கும்? அது கிடக்குது. இந்த முன்மண்டை நினைச்சவன் யாரு? இந்த மண்டையா? உன்ன மாதிரி அவர் ஒரு சம்பந்தி தான். ஓ, கொஞ்சம் தள்ளுங்க. ஏய்யா, உனக்கு அறிவு இருக்கா? பொண்ண கொஞ்சம் புத்திசாலித்தனமா வளர்க்க வேண்டாம். வந்த 3வது நாளே குடும்பத்தை பிரிச்சு தனி குடித்தனம் போலாம்னு சொன்னாலாமே சண்டாளி. நானா இருந்தா வெட்டி போட்டுருவேன். என் பொண்ணு குடும்பம் நடத்துறா, வந்து கண்ணாடி கட்டி பாரியா. ஏய், நெஞ்சில சவுரி முடி வச்சுக்கிட்டவன் மேற்கொண்டு ஒரு வார்த்தை சொன்ன துப்பாக்கியால சுட்டு பிடிவேன். ஐயோ, எனக்கு வாச்ச 2 சம்பந்தி ரவுடி பயல்களா இருக்கானுங்களே. யார் ரவுடி? இவன் தான் ரவுடி. இல்ல, நான் பொறுக்கி. நீ பொறுக்கினா நான் பேமானி. அதுக்கு மேல நான் கேட்பேன். நான் சோமாரி. என்ன என்ன இங்க தகராறு? வணக்கம் சம்பந்தி அம்மா. நீங்க வாங்கன்னு என்ன சொல்லலைனாலும் பரவாயில்ல. நான் பொண்ண பெத்தவன். உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்கிறேன். அவளை ஒரே ஒரு தரம் மன்னிச்சிருங்க. ஆமாமா, மன்னிச்சிடலாமா? பெண்பாவம் பொல்லாது, மன்னிச்சிருமா. அது எப்படி சம்பந்தி மன்னிக்கிறது? பெத்த புள்ளைய பிரிச்சு தனி குடித்தனம் போலாம்னு சொன்ன கழுதிய நானா இருந்தா வெட்டி போட்டுருவேன். என்னம்மா சொல்ற? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? வரும்போது துப்பாக்கி கொண்டு வராது என் தப்பு. உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன்டா. யார பாத்துட்டு அடா புட்டாங்கற? இன்னைக்கு கடாமுட்டா ஆகித்தான் போவடா. என்ன வீணா தகராறு? நான் சொன்னதுதான். 6 மாசம் கழிச்சு உங்க பொண்ணை வர சொன்னேன். இப்ப 1 மாசம் தான் ஆச்சு. இன்னும் 5 மாசம் கழிச்சு கூட்டிட்டு வாங்க. நீ வாமா போலாம். சம்பந்தம் இல்லாம நீ வந்து சாவி கொடுத்து காரியத்தை கெடுத்துட்டியா? இந்த பாரு, வழக்கம் போல ஆடுவீங்களே பாலு, அத ஆடி எதையாவது உடைங்க போங்க. சம்பந்தி பைத்தியக்காரனுங்க. சம்பந்தி, நீங்க கவலைப்படாதீங்க. என் இளைய மருமக இருக்காள, அவ நாட்டுப்புறமா இருந்தாலும் ரொம்ப கெட்டிக்காரி. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. சரி, அவகிட்டயே இந்த விஷயத்த சொல்லி அத நல்லபடியா முடிச்சு வைக்கிறேன். ஏதோ உங்க வார்த்தையை தான் பெருசா நம்பிக்கிட்டு இருக்கிறேன். வார்த்தை மாத்திரம் இல்லையா, எல்லாமே பெருசுதான். மாமா, 5 months 150 ராத்திரி. டாடி, டாடி, நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம். நான் கவனிச்சுக்கிறேன். அவங்களா வந்து அக்காவை கூப்பிட வைக்கிறேன். நீ நிச்சயமா செய்வம்மா. புத்திசாலி பொண்ணு. ஆமா, நீ போட்ட திட்டமெல்லாம் ஒழுங்கா நடக்குதா? என் புருஷன் திமிரையும் என் மாமியார் அகம்பாவத்தையும் கிட்டத்தட்ட பாதி அடக்கிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் சரியா போயிடும். வெரி குட். காட் பிளஸ் யூ. இந்த வேஷத்துல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஆமா, நாம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க இல்ல? அப்ப நான் வரேன். முன்மண்ட நினைச்சவன கொஞ்சம் நில்லியா. என் ரத்தம் கொதிக்குதியா? போய் டாக்டரை பாரு. கம்முனிரியா. உனக்கு அறிவு இருக்கா? என் பொண்ணு கிட்ட உனக்கு என்ன கொஞ்சல் வேண்டி இருக்கு? தலைய தடவற, கண்ணத்தை கிள்ற, தாவாங்கொட்டைய நசுக்குற, கொஞ்சம் விட்டா மூக்குல விரல விடுவு போல் இருக்க. யோ சவுறு முடி கவுண்டர, விவரம் தெரியாம பேசாத. அவ யார் தெரியுமா? என்னுடைய பொண்ணு மாதிரி. பல்ல புடுங்கிருவேன்.
நான் தூரத்து உட்கார்ந்ததுனால நீ என்ன பேசுனேங்கறதான் கேட்கல. ஆனா நீ செஞ்ச செய்கையெல்லாம் என் கண்ணால பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். நீ மனுஷனா ஐயா? என்ன நம்ப வேண்டாம். உன் பொண்ணு மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? நிறைய இருக்கு. ஆனா பாவ அரியா பொண்ணு வெகுளி. அது தலையில கைய வைக்கிற, கன்னத்தை கிள்ற, காதுக்குள்ள விரல விடுற. ஏதாவது எசக்கு பெசக்கா நடந்து போச்சுன்னா பொறுக்கித்தனமா பேசாதையா. உன் புத்தியும் நீயும். இங்க பார், என்ன வேணாலும் சொல்லு. ஆனா உன் பொண்ணு விஷயமா வந்தா அதை மட்டும் பேசிட்டு போ. இடையில என் பொண்ணை கூப்பிட்டு இம்சை பண்ணுன, அறுவாள் எடுத்தன்னா எங்கெங்க எதை வெட்டுவேன்னு சொல்ல முடியாது. அரையும் குறையுமா தான் வீட்டுக்கு போவ. ஜாக்கிரதை. கர்மம். கடவுள் யார் யார் கூட எல்லாம் நம்மள கோத்து விடுறான். என்னப்பா சொல்ற? சும்மா புலம்பிக்கிட்டு இருந்த. என்னமோ கோர்த்துக்கு இருத்துன போயா. வாச வழியா போயா. உள்ள விட்டா மறுபடியும் கிண்டுவானுங்க.